முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சென்னைக்கு வந்து வாய்க்கு வந்ததை பேசியிருக்கிறார். பாஜக இப்போதும் திருந்தவில்லை, எப்போதும் திருந்தாது என்பதை எடுத்துரைத்துவிட்டு போயிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழி பாரம்பரியமும் தொன்மையும் மிக்க மொழி என்றும், பிரதமர் மோடி தமிழை உலக அரங்கில் எடுத்துச் சென்று வருகிறார் என்றும், உலக அரங்குகளில் திருக்குறளின் பெருமைகளை கொண்டு செல்கிறார் என்றும் சொல்லிக் கொள்கிறார் தர்மேந்திர பிரதான். மோடிக்கு பொய் தோரணம் கட்டியிருக்கிறார் பிரதான். பிரதமரானவர் அவரை அமைச்சராக்கியதற்கு இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி வழி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மும்மொழிக் கொள்கை மூலம் மாணவர்கள் கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள முடியும். பல மொழிகளை கற்கும்போது அவர்களுக்கு அது பல வழிகளில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நல்ல பிள்ளையைப் போல பேசியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான். ஆங்கிலத்தை அகற்றுவதற்கான தந்திரமாகவே தாய்மொழியை சொல்கிறார்கள். ஆங்கிலத்தை அகற்றியதும் அந்த இடத்தில் இந்தியை கொண்டு வந்து உட்கார வைப்பதுதான் ஒன்றிய பாஜக அரசின் திட்டமாகும். சமஸ்கிருதம்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அதுவரை இந்தி இருக்கலாம் என்று சொல்வதுதான் RSS அமைப்பின் மொழிக் கொள்கையாகும் என்று முரசொலி கூறியுள்ளது. தேசிய இனங்களின் அனைத்து மொழிகளையும் அளிக்கும் கொள்கைதான் RSS அமைப்பின் மொழிக் கொள்கையாகும். அதனை மறைக்க அவர்கள் போர்த்திக் கொள்ளும் போர்வைதான் தாய்மொழி கல்வி என்பதாகும். இதனை தனது உரையில் மறைக்கிறார், மழுப்புகிறார் பிரதான். கல்வியை பற்றி போதிக்கும் பெரிய தர்மவான் போல பேசும் இவர் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தந்தாரா என்றால் இல்லை. சென்னையில் இவர் பேசிக்கொண்டு இருந்தபோது அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 3500 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க கோரிய வழக்கில் 4 வாரத்தில் ஒன்றிய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் இறுதி வாய்ப்பு வழங்கி உத்தரவு போட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் 3500 கோடி சமக்கிர சிக்ஷா திட்ட நிதியை உடனடியாக வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அதுல் சந்துருக்கர் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மூத்த வழக்கறிஞர் வில்சன் இந்த வழக்கு கடந்த நவம்பர் மாதம் விசாரணைக்கு வந்தபோது 8 வாரத்தில் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டினார். ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை பதிலளிக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களின் பெருமளவு வரியை பெறும் ஒன்றிய அரசு தமிழக மாணவர்களின் கல்வி நிதியை வழங்க மறுக்கிறது. இதுவரை 3500 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. இதனால் 45 லட்சம் மாணவர்கள், 2 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய நிதியை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வழக்கறிஞர் வில்சன் வாதிட்டார். அப்போது ஒன்றிய அரசு வழக்கறிஞர் ஒன்றிய அரசு பதிலளிக்க மேலும் 8 வாரம் அவகாசம் கோரினார். இதனை திட்டவட்டமாக நிராகரித்த நீதிபதிகள் இறுதி வாய்ப்பாக 4 வாரம் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர். இதற்கு மேல் இந்த வழக்கில் அவகாசம் கேட்கக்கூடாது என்று ஒன்றிய அரசுக்கு திட்டவட்டமாக தெரிவித்து வழக்கை ஒத்திவைத்தனர். இதை பற்றியெல்லாம் தர்மேந்திர பிரதான் ஏதாவது வாயை திறந்துள்ளாரா என்றால் இல்லை, அதை பற்றி பேசவில்லை அவர். தமிழக அரசு தனது அரசியல் நிலைப்பாட்டை மாணவர்களின் கல்வியின் மீது திணிக்கக்கூடாது. தமிழகத்தில் அரசு மும்மொழிக் கொள்கையை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. மும்மொழி கற்பதில் என்ன பிரச்சனை? மத்திய அரசின் ஒப்பந்தத்தை ஏற்றால்தான் சமக்கிர சிக்ஷா கல்வி நிதியை தர முடியும். மாணவர்களுடைய நலனை விட உங்களின் அரசியலுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள் என்று சொல்லி அரசியல் செய்து கொண்டு இருப்பவர் அவர்தான். தனது கட்சியின் அரசியல் கொள்கையை தனது அரசாங்கத்தின் ஒரு திட்டத்திற்கான நிபந்தனையாக வைப்பது எதேச்சதிகாரம் அல்லவா? மும்மொழிக் கொள்கை என்பதே இந்தியை திணிக்கும் கொள்கைதான். மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் சமக்கிர சிக்ஷா கல்வி நிதியை தர முடியும் என்று சொல்வது ஆணவத்தின் உச்சமல்லவா என்று முரசொலி வினவியுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் அராஜகவாதிகள் என்றும் ஜனநாயக பண்பு இல்லாதவர்கள் என்றும் நாடாளுமன்றத்தில் கொக்கரித்தவர்தான் இந்த தர்மேந்திர பிரதான். யாரோ ஒரு சூப்பர் சிஎம் பேச்சை கேட்டுக்கொண்டு PM ஸ்ரீ பள்ளிகள் திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை என்று பொறுப்பற்று பேசியவர்தான் அவர். நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போர்க்குரல் கொடுத்த பிறகுதான் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டார். அப்போது மண்டியிட்டதும் நடிப்புதான் என்பதை அவரது சென்னை ஆணவ உரை சொல்கிறது என்று முரசொலி தனது தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது.